நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோ சீக்கிரமா பிரிசைலமா, டைரி மில்க் சில்க நினைச்சாலே வாயெல்லாம் ஊறுது. ஐயோ நிக்கடி ரேஷு, நீ ஒண்ணு. அட வீணா போனவனே, டைரி மில்க் சில்க் காஸ்ட்லி சாக்லேட் என்னெல்லாமோ எதிர்பார்த்தனேடா. சரி டைரி மில்க் சில்க் இல்லனாலும் பரவாயில்ல, ஒரு 10 ரூபா சாக்லேட்டாவது வச்சிருப்பான்னு பார்த்தா இப்படி 2 ரூபா பென்சில் வச்சிருக்கான். சைலுமா என்ன இது, அவன் ஃப்ராடா மட்டும் தான் இருப்பான்னு பார்த்தா இப்படி பிச்சைக்காரனா இருக்கான். அவன் காதலிக்கிற பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக டெடி பியர், டைரி மில்க், கிரீட்டிங் கார்டுன்னு எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கொடுப்பான். இவன் என்ன பிச்சைக்கார பையன் 2 ரூபா பென்சில் வச்சிருக்கான். இதுல வேற ஸ்பெஷல் கிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு பில்டப் வேற. சை, இத பிரிக்கிறதுக்கு தான் இவ்ளோ ஆர்வம். இதுக்குள்ள பென்சில் தான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அத பிரிக்காம அப்படியே கொண்டு போய் அவன் மூஞ்சில வீசி இருந்திருக்கலாம். இந்த 2 ரூபா பென்சில் கொடுக்கிறதுக்கு 10 ரூபாய்க்கு gift பேக்கிங் வேற அப்படியே கூட கொண்டு வந்து கொடுத்திருந்திருக்கலாம். அவன் என்ன கிறுக்கா இருப்பானான்னு தெரியல. இத பிரிக்கிறதுக்காக கிளாஸ்க்கு கூட போகாம உட்கார்ந்திருக்கோம். ஏ சைலுமா, இன்னும் எனக்கு இந்த 2 ரூபா பென்சில் பாத்துக்கிட்டு இருக்க, தூக்கி தூர போட்டு வா, கிளாஸ்க்கு போலாம். ஆல்ரெடி ரேஷு இன்னைக்கு நான் இந்த ஹாஸ்டல் வரை போயிட்டு வரேன். ஹாஸ்டலுக்கு போறியா? ஏன் என்னாச்சு சைலுமா? அல்ல ஒரு நிமிஷம் இரு வரேன். இவளுக்கு என்னாச்சு, எதுக்கு ஹாஸ்டலுக்கு போறா? ஏ சைலுமா இரு, நானும் வரேன். ஏ சைலுமா என்னாச்சு, இப்போ எதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்த? எதுக்கு பெட்டி எல்லாம் திறந்து என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க? எடி ரேஷு, என்கிட்ட ஒரு பிங்க் கலர் டைரி உண்டாவும், நீ அது பாத்திருக்கியா? பிங்க் கலர் டைரியா? ஆமா, எப்பவாவது எடுத்து வச்சு எழுதிக்கிட்டு இருப்ப, அப்புறம் எழுதிட்டு இந்த பெட்டிக்குள்ளே எடுத்து வச்சிருவ, அதுதானே? அதானே. அது இங்க ரூம்ல எங்கேயாவது நீ பாத்தியா? என்ன கேக்குற, பாத்தியானா? ஆமா, நேத்து கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன், அந்த டேபிள் மேல இருந்துச்சு. அப்புறம் நீ எடுத்து பெட்டிக்குள்ள வச்சிருப்பேன்னு நான் நினைச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன் என்னாச்சு? நேத்துக்கு தான் நான் எடுத்தேன். പക്ഷെ நேத்து இருந்த டென்ஷன்ல நான் எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்ல. நான் பெட்டிக்குள்ள வச்சிட்டேங்கிற ஞாபகத்துல இருந்தேன். പക്ഷെ இப்போ அது பெட்டியிலும் காணுന്നില്ല. പക്ഷே ஐயோ പക്ഷே ஒண்ணும் புரியல சைலுமா. இவ்வளவு தூரம் பதட்டமா தேடுறேன்னா அப்படி அந்த டைரியில என்னதான் இருக்கு? ஐயோ ரேஷு, அந்த டைரியில் நான் சின்ன வயசுல இருந்து நான் மிஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் எழுதி வச்சிருக்கேன். என்னது, சின்ன வயசுல இருந்து மிஸ் பண்ண விஷயங்களா? என்ன சொல்ற? அதேடி ரேஷு, நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போ என் அச்சா எனக்கு பிங்க் கலர்ல இதே போல பொம்மை வச்ச ஒரு பென்சில் வாங்கிச்சு தந்தாங்க. அப்போ என் கிளாஸ்லயே வச்சு அந்த மாதிரி பென்சிலை ஞாபகம் தான் வச்சிருந்தேன். ஆனா நான் கிளாஸ்க்கு கொண்டு போய் அண்ணனே அதை யாரும் எடுத்துட்டாங்க. அந்த பென்சிலை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் ரொம்ப அழுதேன். அதுக்கப்புறம் அந்த போல ஒரு பென்சில் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்பா எனக்கு வேற மாதிரி நிறைய பென்சில் வாங்கிச்சு தந்தாங்க. പക്ഷെ എന്നാലും அந்த பென்சில் நான் தொலைச்சதை நினைச்சு ரொம்ப அழுதேன். இது போல குறை விஷயங்கள், நான் மிஸ் பண்ண விஷயத்தையெல்லாம் அந்த டைரியில நான் எழுதி வச்சிருந்தேன். இப்போ இந்த பென்சிலை காணும்போது எனக்கு நான் தொலைச்ச அந்த பென்சில் தான் ஓர்மை வந்துச்சு. இவ லூசா இல்ல நம்ம லூசானே தெரியலையே. சைலுமா, 5ஆம் கிளாஸ்ல பென்சிலை தொலைச்சிட்டு அழுத எல்லாம் சரிதான். ஆனா 5ஆம் கிளாஸ்ல நீ பென்சில் தொலைச்சதுக்கும் இப்போ இவன் உனக்கு பென்சில் வாங்கி கொடுத்ததுக்கும் என்ன சைலுமா சம்பந்தம் இருக்கு? எடி பிராந்தி, உனக்கு இன்னும் புரியலையா? அந்த டைரியில நான் மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன். அதுல நான் ஃபர்ஸ்ட் எழுதி இருந்தது 5ஆம் கிளாஸ்ல நான் தொலைச்ச இந்த பென்சில் தான். ஆனா இப்போ அவன் அந்த பென்சில் எனக்கு கிஃப்டா கொடுத்திருக்கான்னா அப்ப அந்த டைரி ஹே மின்னல், உன் டைரி என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. அட பாவி, காதலிக்கிற பொண்ணுகிட்டயே களவாண்டுட்டு வந்தவன் இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தனா தாண்டா இருப்ப. நீ மானங்கிட்ட மனசாச்சு, அவகிட்ட இருந்து இந்த டைரியை களவாடணும்னு நினைக்கலடா. அவ கனவு எல்லாம் அவளுக்கு திரும்ப கொடுக்கணுங்கிறதுக்காக தானே இந்த டைரியவே எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, இந்த மாதிரி கருத்தாலாம் பேசாதடாப்பா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது, தெளிவா பேசு. டேய் மனசாட்சி, இதுல அவ சின்ன வயசுல இருந்து மிஸ் பண்ண விஷயங்கள், எதெல்லாம் அவ ஆசைப்பட்டு அவளுக்கு கிடைக்காம போயிருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காடா. அதையெல்லாம் ஒன்னொன்னா அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்டா. அதுல அவ மிஸ் பண்ண முதல் விஷயத்தை தான் இன்னைக்கு அவளுக்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்ததுமே அவ ஷாக்கா இருந்திருப்பா. அவன் எனக்கு இந்த பென்சிலை கிஃப்ட் தந்திருக்கான்னா அப்போ இந்த டைரி அவன்கிட்ட தான் இருக்கணும். அது சரி, இந்த ரூம்ல இருந்த டைரி அவன்கிட்ட எப்படி போச்சு? ஐயோ, ஃப்ராட் பையன் வேலையை காமிச்சிட்டானே. வந்தமா பார்த்தமா போனமான்னு இல்லாம டைரி வேற தூக்கிட்டு போயிருக்கான்.
இன்னைக்கு மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே. ஐயோ ஷமீர் விடுங்க, உங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும். அதான் வந்துட்டல இருடி. ஆமா, எப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டேன், இன்னைக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்க? அதிசயமா இருக்கு. புருஷன் மேல பாசம் பொங்குதோ? பாசமும் பொங்கல பாலும் பொங்கல. நேற்று இப்படி தான் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, மத்தியானம் வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் இல்லைன்னு வெளியவே சாப்பிட்டுட்டீங்க. அதான் இன்னைக்கும் வெளியே சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு இங்கே எடுத்துட்டு வந்தேன். நேரம் கிடைக்கும் போது சாப்பிடுங்க. லூசு, இதாண்டி பாசம். சரி என்னமோ ஒண்ணு. சரி சாப்பிடுங்க, நான் போறேன். இருடி, என்ன போறேன் போறேன்னு குதிக்கிற? வேலையில இருக்கிற நானே ஃப்ரீயா இருக்கேன், வீட்டுக்கு போய் சும்மா தானே இருக்க போற, கொஞ்ச நேரம் இரேன். என்னது சும்மா இருக்கனா? அது சரி, நீங்களாவது இங்க வர்ற பேஷண்ட்ஸை பார்த்துட்டு சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஆனா எனக்கு அப்படியா? உங்க பொண்ணு பின்னால ஓடி ஓடியே டயர்ட் ஆகுறேன். எவ்வளவு குறும்பு பண்றா தெரியுமா? இவளை விட பெரிய பிள்ளைங்க ஆதி, நிலா, தீரன் அவங்க கூட எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா இவ பண்ற குறும்பு தாங்க முடியல ஷமீர். அப்பா அம்மா போய் சொல்லுடாங்க, பாப்பாவோட குடும்பமே பண்ணல, பாப்பா குட் கேர்லா தான் இருக்க. ஆமாமா, நல்ல குட் கேர்லா இருக்க. நீ காலையில என்ன பண்ண? அது அப்பாட்ட சொல்லட்டா? நீங்க ஒண்ணு சொல்லண்டா, நீங்க ஏமாட்டீங்க. பாப்பாவே சொல்லுடா. அப்பா பாப்பா சொல்லுடா, அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ சொல்லு அம்மு, அம்மா என்ன பண்ணா? அம்மா தான் ஏதாவது குறும்பு பண்ணிருப்பா இல்லடா? ஆமாப்பா, அம்மா தான் குடும்பம் பண்ணாங்க. அம்மா தங்கல பாப்பாக்கு பச்சிக்குது, சாப்பிட வேணும் சொன்னதுக்கு ஒண்ணும் செஞ்சு தர மாட்டப்போ அப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா? என்னது? சாப்பிட வேணும்னு கேட்டதுக்கு ஒன்னும் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாளா? ஏ ஐஷு, குழந்தை சாப்பிட வேணும்னு கேட்டா அவளுக்கு சாப்பிட செஞ்சு கொடுக்காம அப்படி என்னடி உனக்கு வேலை? ஐயோ ஷமீர், அவ என்ன சாப்பிட கேட்டான்னு மட்டும் கேளுங்க. என்ன கேட்டா? ரியா செல்லம், அப்படி என்னடா சாப்பிட்டு கேட்ட? என்னது பீட்சாவா? நல்லா கேளுங்க ஷமீர், பீட்சானா முதல்ல அவளுக்கு என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க. பீட்சா செஞ்சு கொடுன்னு கேக்குறா. பீட்சாலாம் எனக்கு செய்யவே தெரியாது, நான் எப்படி ஷமீர் செஞ்சு கொடுப்பேன்? தெரிஞ்சிருந்தா மட்டும். என்னது? ஒன்னும் இல்ல ரியா குட்டி, அது பீட்சாலாம் உடம்புக்கு நல்லது இல்லம்மா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதனாலதான் அம்மா செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, உனக்கு பீட்சாலாம் முதல்ல எப்படி தெரியும்? அது தீரன் அண்ணா தான் போன்ல காமிச்சு கொடுத்தா. பீட்சா அப்புறமா பஞ்சர் எல்லாமே காச்சா. பஞ்சரா? அது பர்கர், அததான் அப்படி சொல்றா. ஓ அப்படியா? ஆமா, தீரன் தான் உனக்கு இதெல்லாம் காமிச்சு கொடுத்தானா? முதல்ல அவனை சொல்லணும். ஆமாப்பா, தீரன் அண்ணா தான் சொன்னா. பீட்சா பஞ்சர் எல்லாம் சூப்பரா இருக்குமா, அப்புறம் பென்கைஸ் சொன்னா. இது என்னது? பிரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓ சரி ரியா குட்டி, இதெல்லாம் தீரன் தான் சொன்னானா? இதெல்லாம் பார்க்க மட்டும்தானே நல்லா இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்காது. இல்லப்பா, தீரன் அண்ணா பென்கைஸ் சாப்பிட்டுருக்கா, நல்லா இருக்குமா, எனக்கு வேணும். ஐயோ ரியா குட்டி, சரி உனக்கு என்ன பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தானே வேணும், அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. என்னது? அம்மா செஞ்சு கொடுப்பாங்களா? எனக்கெல்லாம் ஒன்றும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்ய தெரியாது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ்னா வேற ஒண்ணும் இல்லடி, உருளைக்கிழங்க நீள நீளமா சீவி எண்ணெயில போட்டு பொரிச்செடுக்கிறது, அதுதானே. அது கூடவா உனக்கு தெரியாது? அதெல்லாம் கிடையாது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ்னா கடையில வாங்குறதுக்கு பேர் தான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். ஒழுங்கா கடையில இருந்து வாங்கி கொடுங்க. இதுக்கு என் பொண்ணே பரவாயில்ல போல. சரி ரியா செல்லம், உனக்கு என்ன பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தானே வேணும், அப்பா வாங்கி தரேன். சரிப்பா, பென்கைஸ் அப்புறம் பீட்சா அப்புறம் பஞ்சர் எல்லாமே வேணும். சரி அம்மு, எல்லாமே வாங்கி தரேன். ஆமரியா, நீ கேட்டா உன் அப்பா எல்லாமே பண்ணுவாரு, அம்மா கேக்குறது தான் எதையும் பண்ண மாட்டாரு. ஹோய், நீ கேட்டு என்னடி பண்ணாம இருந்திருக்க? என்ன பண்ணிருக்கீங்க? என்னடி இப்படி கேட்டுட்ட? எல்லாமே பண்ணிருக்கனேடி. எங்க நான் கேட்டது சொல்றேன். அதாண்டி நானும் சொல்றேன், நீ கேட்டது கேட்காதது எல்லாமே பண்ணிருக்கனே. ஒன்னும் இல்ல, நான் கேட்ட ஒண்ணு நீங்க பண்ணவே இல்ல. அப்படி என்ன பண்ணாம விட்டேன்? இல்லையே, எல்லாமே பண்ணிருப்பனே. சரி சொல்லு பாப்போம், அப்படி என்ன பண்ணலன்னு. அதையும் பார்த்து பண்ணிருவோம். ஐயோ, நீங்க பல்ல கட்டுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. படிக்கிறதுக்கு பிடிக்கலன்னு சொன்னனே, அதுதான். ஆமாங்க, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையானதுக்கு அப்புறம்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லைங்க. நான் பாட்டுக்கு வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துடுறேங்க.
ரியாவே புக் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போக போறா. இப்ப நானும் புக் எடுத்து வச்சு உட்காந்து படிச்சிட்டு இருந்தா நல்லா வாங்க இருக்கு. எங்க நான் வேணும்னா உங்க கூட இங்க கூட மாட நின்று என்னெல்லாம் பண்ணணும்னு கத்துக்கிறேங்க. மற்றபடி இந்த புக்கெல்லாம் வச்சு படிச்சு எக்ஸாம் எல்லாம் எழுதி திரும்ப டாக்டர் ஆகிறதெல்லாம் வேணுங்க. அடியே, நான் என்ன இங்க பரோட்டாவா போட்டுக்கிட்டு இருக்கேன் கூட மாட நின்று எப்படின்னு பார்த்து கத்துக்கிறதுக்கு? என்ன கொள்றது பத்தாதுன்னு ஊர்ல இருக்கவங்களையும் சேர்த்து கொள்ளான்னு முடிவு பண்ணிட்டியா? ஏங்க பின்ன என்ன ஐஷுமா, அப்படியெல்லாம் பார்த்தெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஒழுங்கா படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும். ஐயோ அதாங்க கேக்குறேன், நான் எதுக்குங்க டாக்டர் ஆகணும்? ஐஷுமா, அன்னைக்கு ராத்திரி விடிய விடிய உட்காந்து விளக்கிருக்கண்டி. விடிய விடிய ராமாயணம் கேட்டு திரும்பவும் சீதைக்கிறாம சித்தப்பனானே கேக்குற பத்தியா? ஐயோ சரி விடுங்க, அதான் நான் சொன்னனே இந்த விஷயத்துல நான் கேக்குறத நீங்க பண்ணவே மாட்டீங்க. பொண்டாட்டி, இந்த விஷயத்துல நீ கேக்குறத இப்ப இல்ல, நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நீ படிச்சுதான் ஆகணும். படிச்சு தொலைக்கிறேன். சரி நான் வீட்டுக்கு போறேன், விடுங்க. ஏய் இருடி, படிப்பு விஷயத்துலதான் நீ சொன்னதை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். வேற ஏதாவது கேளு, நான் பண்றேன். வேற நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு என்ன விடுங்க, அதுவே போதும். ஏய் இருடி, கோவமா? ஆமா. சரி ஓகே, உன் கோவம் போற மாதிரி நான் ஒண்ணு பண்ணட்டா? என்னது? ரொம்பலாம் திங்க் பண்ணாத, இது ஹாஸ்பிட்டல். நான் ஒன்னும் திங்க் பண்ணல, என்ன விடுங்க. சரி சரி இரு, என்ன பண்றேன்னு சொல்றேன். நீ கோவமா இருக்கல்ல, உன் கோவம் போற மாதிரி நான் உன்னை பார்த்து ஒரு கவிதை சொல்றேன். கவிதையா? ஆமா ஐஷு, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அண்ணா ஐஷு அக்காவை பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்கன்னு ரொம்ப காலமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி வச்சிடலாம். எங்க உங்களுக்கு கவிதையெல்லாம் கூட சொல்ல தெரியுமா? பின்ன என்ன நினைச்ச? இப்ப சொல்றேன் பாரு. அழகிய லைலா அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வெயிலா இவள் மன்மத புயலா. என்னடி அப்படி பாக்குற? இரு, இன்னும் கவிதை முடியல. நீங்க முடிக்கவே வேண்டாம், பாக்கி ரியா சொல்வா. ரியாவா? அவளுக்கு எப்படி தெரியும்? இப்ப சொல்லுவா பாருங்க. ரியா குட்டி, அப்பா எனக்கு தெரியும், நான் சொல்லுடா. அழகிய லைலா டிடிடிடிடு இவளது ஜைலா டிடிடிடிடு சந்தன மயிலா டிடிடிடிடு மந்தன ஜெயிலா டிடிடிடிடு. எனக்கு தெரியுமே. ரியா குட்டி, இந்த கவிதை உனக்கு எப்படி தெரியும்? ரியாவுக்கு மட்டும் இல்ல, இது ஊருக்கே தெரியும். ஏன்னா இது சினிமா பாட்டு. என்னது சினிமா பாட்டா? அதுக்குள்ள பாட்டா வந்துருச்சா? பாத்தியா அவனுங்கள, அதுக்குள்ள ஆட்டிய போட்டானுங்க. ஷமீர், இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? நிஜமா தெரியலடி. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் போறேன், விடுங்க. இருடி. சரி, கவிதையெல்லாம் வேண்டாம். சரி, இப்ப எந்த படத்துலயும் வராத ஒரு விஷயத்த சொல்றேன், கிட்டவா. அப்படி என்னது எந்த படத்துலயும் வராத விஷயம்? அது என் கண்ணையே பாரு சொல்றேன். ஒன்னும் தேவையில்ல, போங்க. கண்ணால கண்ணால மோதிய முன்னால போற வந்தாவா என்ன நீ பந்தாட வர என் உசுரெடுத்து இப்போ தர தேதி சொல்லேண்டி சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுற இறக்கியே சில்லாஞ்சிருக்கியே நெஞ்சுக்குள்ளார இருக்கியே. டாக்டர், என் வாழ்க்கையை காலி பண்ணிட்டு நீ இவளோட சந்தோஷமா இருக்கியா? எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்டா. ஐஸ்வர்யா, உன்னையும் சும்மா விட மாட்டேன்டி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு லக்ஸரியான லைஃபை வாழ்ந்திருக்க வேண்டியது, கடைசியில இந்த கிராமத்துல வந்து பிச்சை எடுக்க வச்சுட்டல. 2 பேருமா சேர்ந்து என் லைஃபை மொத்தமா முடிச்சுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்களா? அதுக்கு நான் விட்டுருவேனா? இதுக்கப்புறம் 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வீடியோ போட முடியல. எல்லாரும் உடம்பு பார்த்துக்கங்கன்னு ரொம்ப கேர் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கிளைமேட் வேற சரியில்லை, அதனால 2 பேருக்குமே உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. பாப்பாவை வேற பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான் கொஞ்சம் அடிக்கடி வீடியோ போட முடியாம ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கங்க, இதுக்கப்புறம் ரெகுலரா வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தி ஏதாவது கருத்து இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எது இருந்தாலும் மறக்காம சொல்லுங்க. பிடிச்சதை கண்டிப்பா கொண்டு வர ட்ரை பண்றோம், பிடிக்காததை மாத்திக்க ட்ரை பண்றோம். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வரல, ரெக்கமெண்டேஷன் போகலன்னு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ கரெக்டாக வந்துடும்.